Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்திற்கு விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த அமைப்புக்கு தான் இந்த விருதானது கேரள அரசால் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அறிவியல் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. இதில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை துறைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வரும் முன்னோடி முயற்சிகள், சாதனைகள் மற்றும் அடைந்துள்ள முக்கிய சாதனைகளை வந்து இதில் வந்து விளக்கி இருக்காங்க. அதே மாதிரி மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் மன்றத்தின் திட்டங்கள் மற்றும் புவிசார் குறியீடு பெற்ற தயாரிப்புகள், கொடைக்கானல் பகுதியை சேர்ந்த பழங்குடியினர் சமூக தயாரிப்பு ஆபரணங்கள், பட்டியலின் பிரிவினரின் செயல்பாடுகள், மகளிர் தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டங்கள், காப்புரிமை தகவல் மையம், அறிவுசார் சொத்து வசதி மையம், தொழில்நுட்ப பரிமாற்ற வசதி மையம் இதெல்லாம் கண்காட்சிக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்காட்சியின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த பிற மாநிலங்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவுன்சிலுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி TNSCST. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களுடைய அந்த முக்கியமான வேலை என்னன்னா மெயினா புவிசார் குறியீடு, அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய அந்த புவிசார் குறியீடுக்கான அந்த பொருட்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த TNSCST. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIITs. ஸோ தமிழ்நாடு மாநிலம் சார்பாக இவங்க தான் பரிந்துரைப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1999 கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த புவிசார் அந்த பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வந்து வழங்குவாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பா இந்த TNSCST இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா காப்புரிமை தகவல் மையம், அதாவது புதுசா ஏதாவது ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கும் போது அதற்கான பேட்டன்ட் ரைட்ஸை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த TNSCST தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிதாக இனோவேட்டிவா கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வந்து திரும்பவும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேட்டன்ட் ரைட்ஸ் ஆக்ட் 1970 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டன்ட் ரைட் வந்து வழங்குவாங்க. ஸோ அதற்கு வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த TNSCST அமைப்பு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரி இஸ்ரோ ஆய்வு மையத்தில் அடுத்த தலைமுறைக்கான ஏவுகணை என்ஜின் சோதனை வெற்றி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோவினுடைய அந்த ஆய்வு மையம் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏவுகணைகளில் பொருத்தப்படும் அடுத்த தலைமுறைக்கான LOX மீத்தேன் ரக என்ஜின் சோதனை வந்து வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. ஸோ மகேந்திரகிரியில் என்ன மெயினாக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது இஸ்ரோவினுடைய
அந்த ஏவுகணையில இருக்கக்கூடிய அந்த என்ஜினுக்கான உந்து விசை வளாகமாக இந்த மகேந்திரகிரி ஆய்வு மையமானது செயல்படுது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏவுகணையில ராக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஜினுடைய சோதனை எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஸ்ரோவினுடைய மகேந்திரகிரியில இருக்கக்கூடிய ஆய்வு மையத்துல தான் செயல்படுத்தும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புழுக்களை கொல்லாமல் பட்டு உற்பத்தி கோல் இந்தியா நிதியில் மும்பை ஐஐடி முயற்சி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ கோல் இந்தியாவினுடைய நிதியில் இணைந்து மும்பை ஐஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஜீவோதயா அப்படின்ற புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மல்பெரி இலைகளை சாப்பிடும் பட்டு புழுக்கள் வந்து அந்த பழைய முறையில் கூடுகளை கட்டாமல், அதாவது பழைய முறையில கூடுகளை கட்டும்போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த சில்கை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக அந்த சுடு தண்ணியில போட்டு அந்த புழுக்கள் வந்து இறந்து போகும். அது பட்டாம்பூச்சியா மாறாம அப்படியே போயிடும். ஸோ அந்த அந்த புழுக்களினுடைய இறப்பை தவிர்க்கும் பொருட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அது கூடுகளை கட்டாமல் ஒரு சமதளமான பரப்பில் பட்டு இலைகளை மட்டும் உதிர்க்குமாறு இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. இது வந்து பட்டு விவசாயிகளின் வருவாய் வந்து இதன் மூலம் உயரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த கோல் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், அதாவது கவர்மெண்ட்னுடைய ஒரு நிறுவனம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அவங்களுடைய ப்ராஃபிட்ல வந்து 2% கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, சோஷியல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த விதிகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சிஎஸ்ஆர் பாலிசிஸ் பேஸ்ல தான் மும்பை ஐஐடிக்கு வந்து இந்த நிதி உதவியை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்து இந்த புழுக்கள் இறந்து போகாமல் இருக்கும்போது இந்த பட்டு விவசாயிகளுடைய வருவாய் வந்து மீண்டும் மீண்டும் அந்த புழுக்களை வந்து வளர வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது அப்படின்னு இந்த புதிய திட்டத்தின்படி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாசாவினுடைய நிலவு பயணம் ஒத்திவைப்பு. ஸோ நிலவுக்கு இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவினுடைய திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டமிஸ் 2. இந்த திட்டம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுல யாரெல்லாம் பயணிக்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 3 அமெரிக்கர்கள் மற்றும் ஒரு கனடா வீரர். ஸோ இந்த திட்டத்தின்படி இவங்க வந்து 10 நாள் வந்து நிலவுல வந்து பயணம் பண்ணுவாங்க. இவங்க வந்து வீரர்கள் நிலவை சுற்றி வந்து அங்கு மனிதர்கள் வாழ்வதற்கான சூழல் குறித்து விரிவான ஆய்வு பண்ணக்கூடிய திட்டம் தான் இந்த ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற திட்டம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நாசா வந்து 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி நிலவுக்கு வந்து மனிதர்களை வந்து அனுப்பி இருப்பாங்க. எந்த மிஷன் அப்படின்னா அப்பல்லோ 11 மிஷன். ஸோ யாரெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின். ஸோ நிலவுல முதலாக காலடி எடுத்து வைத்த மனிதர் யாருன்னு பார்க்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இவங்க வந்து நாசாவினுடைய அந்த ஆராய்ச்சியில தான் இவங்க வந்து நிலவுக்கு வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க.